ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்நாளையோட தை மாதம் பிறக்குது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரலாகவே கோலம், மியூசிக், டான்ஸு, கான்சர்ட்ஸு இந்த மாதிரியோடு சேர்ந்து ஃபுட் ஃபெஸ்டிவலும் களை கட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தமிழின உணவுகளை நம்ம அழகாக பரிமாறுவாங்க வாழை இலையில். இப்போ இந்த மார்கழியில் நான் என்ன பண்ணினேன்னா ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டேன். அங்கே என்னன்னு சொன்னால் அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் பாருங்கள். காத்திருப்பு வரிசை கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்தவரை ஏன் இவ்வளோ கூட்டம் கூடணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது? உணவு வழக்கம் போல் தான், தரமான சுவை தான். சாப்பிடும்போது அப்படி தான் எனக்கு தோணுச்சு. புதிதாக எதுவும் எக்ஸ்ட்ராவாக எனக்கு தோணலை. ஆனால் காத்திருப்பு வரிசையில் நின்று மக்களோடு மக்களாக பந்தியில் அமர்ந்து சப்ளையர்களின் பாங்கும் சேர்ந்து ஒரு வைபை கொடுக்குது பாருங்க. அதில் நமக்கு சாப்பிட்ற ஆசை ஜாஸ்தி ஆகிடுது. இதனால் நான் இந்த இதில் உள்ள அந்த வாய்ஸு, அந்த ரெக்கார்டை கூட நான் எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் பாருங்கள். நான் அதில் நோட்டீஸ் பண்ணதில் என்னென்னா, அங்கே சாப்பிட்டவங்க மெஜாரிட்டியாக லைஃப்பில் ஒரு சேஞ்சுக்காக ஃபேமிலியாகவோ ஃப்ரெண்ட்ஸாவோ சாப்பிட்டவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. கல்யாண வீட்டுக்களை தோற்றுச்சு போங்க. இது நிஜமாகவே ஒரு வைப்பு அப்படி இருந்துச்சுங்க. அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கம்யூனிட்டியாக உட்காந்து சாப்பிட்ற அந்த ஹாப்பினஸ்ஸு, அந்த வைப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். அடாடாடாடாடா, என்ன ஒரு சந்தோஷம்! அதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்காகவே தான் இந்த வீடியோ பண்ணினேன். அவங்க அந்த பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கோல்டன் பேட்டர்னில் வச்சுருந்தாங்க. நிஜமாகவே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பரிமாறும்போது அந்த சப்ளையருங்க குரல் கொடுக்குறாங்க பாருங்கள். அவங்க பரிமாறும்போதும் அந்த டீசன்சி, அந்த கரெக்டாக அவங்க டைம்லியாக டக்குன்னு பண்ணுறது, அது எல்லாமே கட்டாயமாக நல்லா இருந்துச்சுங்க. அதனால் இவ்வளோ நேரம் காத்திருந்து சாப்பிட்றதுனால ஒரு தப்பும் இல்லைங்க. லைஃப்பில் இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கணும். சும்மா வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்பப்போ ஒரு சேஞ்சாக நம்ம இது மாதிரியெல்லாம் லைஃப்பில் ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸாக அப்பப்போ என்ஜாய் பண்ணணும். இது என்னுடைய வேண்டுகோளாக நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு பிளேட்டுக்கு 650 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. பட் அது காசு அங்கே மேட்ரு இல்லைங்க. நம்மளுடைய ஹாப்பினஸ் அங்கே மேட்ரு ஆகுது. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது ஒரு வெஜிடேரியன் பிராண்டுன்னு வச்சுக்கலாமே. இப்போ வெஜ்ஜாக இருந்தால் என்ன, நான்வெஜ்ஜாக இருந்தானே, அவங்களுக்கு பிடிச்ச உணவை குடும்பம் ஃப்ரெண்ட்ஸுடன் அப்பப்போ போய் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு சுகந்தாங்க. அன்றாடம் பேகை தூக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறது, பிஸ்னஸ் பார்க்குறது, அப்படியே நம்ம பிரெயின் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ காம்படிட்டிவ் வேர்ல்டில் அது ஒரு பெரிய விஷயம். இதில் அப்பப்போ நீங்கள் இதை ரிலாக்ஸ் பண்ணி பாருங்கள், ஹாப்பியாக இருப்பீங்கங்கிறது என்னுடைய கருத்து. இதில் இந்த இதை கட்டாயம் நீங்கள் விரும்புவீங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த சாப்பாடு வெரைட்டிஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணதெல்லாம் நிஜமாகவே என்னை பொறுத்த வரைக்கும் யூஷுவல் பிராண்டு தான். ஆனால் அந்த கும்பலோடு உட்காந்து சாப்பிடும்போது செம்மையான ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடச்சிதுங்க. ஸோ நீங்கள் இந்த வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். என்னுடைய இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை லைக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.